2 in 1 ஒரே கல்லுல 2 மார்க் அடிக்க முடியாது. ஸோ +2க்கும் யூஸ்ஃபுல் அண்ட் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். நிறைய பேருக்கு இதுல ஒரு டவுட் வரும். நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க என்கிட்ட 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் 11th ஸ்டாண்டர்ட். ஏன்னா திஸ் வில் ஃபாலோ யுவர் 12th ஸ்டாண்டர்ட்னு சொன்னேன். அப்ப நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் தெரியுமா? சார் எனக்கு டிஃபரன்சியேஷனே நான் 11th ஸ்டாண்டர்ட்ல ஓரளவுக்கு தான் சார் படிச்சேன். எனக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல எப்படி பிக்கப் பண்ண முடியும்னா ஈஸியா பிக்கப் பண்ணலாம், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த செக்ஷன்ல +2 பொறுத்த வரைக்கும். பட் those peoples being an engineering aspirant you supposed to work lot in your 11th standard syllabus. நான் நேத்து கிளாஸ்லயே சொன்னேன், அதனால நிறைய டைம் எடுக்க விரும்பல. First of all, we concentrated on a 12th board. Our first target is to score centum in your 12th standard board examination. அதனால இப்போ இத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல லிமிட்ஸ படிச்சிருப்பீங்க, கண்டினியூட்டி படிச்சிருப்பீங்க, டெரிவேட்டிவ்ஸ் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அந்த டெரிவேட்டிவ்ஸ் உடைய செகண்ட் பார்ட் தான் இது. அப்ப அந்த டெரிவேட்டிவ்ஸ்ல நிறைய ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. டிஃபரன்சியேஷன், அதாவது டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொன்னாலே we can call it as a derivative. டெரிவேட்டிவ் அப்படின்றது என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய விஷயத்த சின்னதா மாத்துறது. there is a small change. பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல படிப்பீங்க, கெமிஸ்ட்ரியில நிறைய இடத்துல படிப்பீங்க, a small change. அப்போ ஒரு பெரிய ஏரியா இருக்கு, அதுல இருந்து ஒரு ஸ்மால் ஏரியாவை செலக்ட் பண்ணுவேன். ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் நான் செலக்ட் பண்ணுவேன். ஒரு பெரிய வால்யூம் இருக்கு, அதுல இருந்து ஐ எம் கோயிங் டு ஸ்மால். அப்போ ஐ எம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் த பிகர் ஒன் டு த ஸ்மாலஸ்ட் ஒன். வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ், வெரி ஸ்மால் சேஞ்ச். அதை தான் டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம், டெரிவேட்டிவ் சொல்லுவோம். இந்த டெரிவேட்டிவ்க்கு அதர் டூ பேர்ஸ் இருக்கு. டிஃபரன்சியேஷன் இந்த டெரிவேட்டிவை we call it as a slope அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ரேட் ஆஃப் சேஞ்ச். இதை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல இப்போ இந்த கிராஃபை வச்சு பண்ண போறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டிராயிங் ஒரு கிராஃப். இந்த மாதிரி ஒரு கர்வ் எடுக்கிறேன். சரிங்களா? இந்த கர்வ்ல ஐ எம் சூசிங் ஒன் பாயிண்ட். இது எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் என்னுடைய ஆரிஜின். இந்த இடத்துல ஐ எம் சூசிங் எக்ஸ் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்க இருந்து இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் வேல்யூவை நான் எக்ஸ் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் நான் பி எடுத்துக்கலாமா? ஐ கேன் டேக் திஸ் அஸ் எக்ஸ் கமா ஒய். அந்த ஒய்யை தான் ஃபங்க்ஷன்ல போட போறேன். இந்த வேல்யூ இதை நான் என்ன சொல்றேன்னா ஐ எம் டேக்கிங் எஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த பாயிண்ட் எப்படி சொல்லலாம்னா எக்ஸ், அந்த ஒய் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒய்க்கு இன்னொரு பேர் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். இப்ப இந்த டிஃபரன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒய் எல்லாம் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப இந்த பில இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதை எப்படி திரும்ப பண்ணுவோம்? டெல்னு சொல்லுவோம். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க பிசிக்ஸ்ல, 11th ஸ்டாண்டர்ட் சரி 12th ஸ்டாண்டர்ட். ஸ்மால் சேஞ்சுக்கு பேரு டெல் எக்ஸ். அப்போ இங்க இருந்து பக்கத்துல ஒரு பாயிண்ட் நான் சூஸ் பண்ண போறேன். ரொம்ப க்ளோஸ், ஆனா என்னுடைய டயக்ராம்ல கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கணும், பார்க்கறதுக்கு டயக்ராம் அழகா இருக்கனால அந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல சூஸ் பண்றேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேரு கியூ. நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்துருப்பேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. தோஸ் ஆர் நியூ ஸ்டூடெண்ட், ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இந்த ஒரு 2 minutes உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கான்செப்டை ஈஸியா புரியும். முதல்ல நான் ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங் ஆக்க போறேன். பேசிக் கான்செப்ட்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகுங்க. த ஹோல் டாபிக் இஸ் வெரி ஈஸி. அப்போ இங்க இருந்து ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ், அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸை ஐ எம் டேக்கிங் திஸ் அஸ் டெல் எக்ஸ். அப்ப இந்த கியூ என்ற பாயிண்ட் எப்படி சொல்லலாம்? இங்க இருந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருக்குது. அப்போ ஆல்ரெடி எக்ஸ்ன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அது கூட ஒரு டெல் எக்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் நான் ஆட் பண்றேன். சரிங்களா? எக்ஸ்ன்னு ஒரு இது போயிருக்குது, அதுல இருந்து நான் என்ன பண்றேன்? டெல் எக்ஸ் அப்படின்ற ஒரு இதை ஆட் பண்றேன். அடுத்தது அதே போல அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் சொல்லணும். நானு இங்க இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அதே போல இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ், ஸ்மால் டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் பேரு எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னா அதே எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த டெல் எக்ஸ் நான் கொஞ்சம் உள்ள எடுக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ். பாருங்களேன் எப்படி பாயிண்ட போட்டிருக்கேன்ட்டு. இங்க எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ், இங்க எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ். இப்போ இந்த ரெண்டு லைனையும் நான் கனெக்ட் பண்றேமா.
இப்ப இந்த 2 பாயிண்ட் லைன் சொல்லிட்டு இந்த பாயிண்ட கனெக்ட் பண்ணும்போது ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைனுக்கு பேர் தான் சொல்ல முடியுமா? நான் பாயிண்ட் டு பாயிண்ட் அதை கார்டுன்னு சொல்றேன். ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன், இது கார்டு இல்ல, ஒரு கேர்வுக்குள்ள 2 பாயிண்ட கிராஸ் பண்ணி போனா அந்த லைனுக்கு பேர் என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாராவது ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேர்வ 2 பாயிண்ட் பாஸ் பண்ணி போகுதுன்னா அந்த லைனுக்கு பேர் என்னமா? தட் லைன் இஸ் கால்ட் சீக்வெண்ட். சரியா? சீக்வெண்ட். என்ன சொல்ல போற? தட் லைன் இஸ் கால்ட் தி சீக்வெண்ட். சரிங்களா? இப்ப நல்லா கவனிக்கணும். ரொம்ப டீடைல்டா இந்த டெரிவேஷன், இந்த ஃபார்முலாவை நீ மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி இதனை தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த டிஃபரன்சியேஷனை கண்டுபிடிச்சோம்? டிஃபரன்சியேஷன் இஸ் நத்திங் பட் a bigger one to smaller one, a small change. அததான் நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னொரு வார்த்தையில we can call it as a rate of change. அதை எப்படின்னு நான் சொல்லித்தரேன். கவனிங்க, தயவு செய்து கவனிங்கம்மா. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த PQக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். 2 பாயிண்ட் ஃபார்முலா. நம்ம ஏற்கனவே ஸ்லோப் உடைய ஃபார்முலாஸ் எல்லாம் நிறைய படிச்சுட்டு வந்துட்டு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில பேசிக்க எடுத்துட்டா உள்ள போனேன். 2 பாயிண்ட் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? ஐ கேன் சே அந்த சீக்வெண்ட் உடைய ஸ்லோப், அந்த ஸ்லோப் ஆஃப் PQவை கண்டுபிடிக்க போறேன். அந்த ஸ்லோப் ஆஃப் PQவை கண்டுபிடிக்கும் போது 2 பாயிண்ட் y2 minus y1 divided by x2 minus x1. இது x1, இது y1, இது x2, y2. அப்போ y2 is called f of x plus del x minus f of x y1 divided by x2 x plus del x minus x. இந்த x cancel ஆயிடும். அப்போ I'll get it as f of x plus del x minus f of x divided by del x. இது என்னதுமா? ஸ்லோப் ஆஃப் PQ. இப்போ என்ன விஷயம் சொல்றேன், இந்த del x is a small change இல்லையா? சோ அப்ப இந்த del x அப்படின்றத நீங்க ஒண்ணு எழுதிங்க. small change, del x is called a small change in a certain instant of time. At a certain instant of time. இன்ஸ்டன்ட்ன்ற மீனிங் தெரியணுன்றதுக்காக போடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஏன்னா பின்னாடி போய் படிக்க போறீங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல நான் வண்டியில போயிட்டே இருக்கிறேன். இங்க இருந்து நான் ஜஸ்ட் ஒரு சென்னையில இருந்து ஒரு பெங்களூருக்கு நான் கார்ல போறேன். ஒரே மாதிரி ஸ்பீட்ல 100ல ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் 100ல போக முடியுமா? முடியாது. இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு நான் ஓசூர் கிட்ட இருக்கும்போது எனக்கு போன் பண்றான். அந்த பர்டிகுலர் ஓசூர் என்ற பாயிண்ட்ல வரும்போது என்னுடைய கார் 80 கிலோமீட்டர்ல போகுது. அதுதான் என்னுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஸ்பீடு. நான் டிராபிக் நிறைய இருந்திருக்கும். ஹைவேஸ்ல உள்ள போகும்பொழுது, ஊருக்குள்ள போகும்பொழுது டிராபிக் இருந்திருக்கும். அந்த இடத்துல நான் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிருப்பேன். ஆனா பர்டிகுலர் பாயிண்ட் அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ். அப்போ ஸ்மால் சேஞ்ச் அட் இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அதுதான் del x. இப்போ நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த லைன் நல்லா கவனிங்க. திஸ் லைன், இந்த பாயிண்ட், இந்த Q என்ற பாயிண்ட் வந்து Pக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. என்னுடைய நேக்கட் ஐல நான் பார்க்கணும்னா எனக்கு விசிபிலிட்டி இருக்காது. அதனால நான் டயக்ராமை இப்படி பெருசா எழுதுறேன். அப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இல்லையா? எக்ஸ் என்பது del x. அப்ப நான் என்ன பண்றேன், நல்லா கவனிங்க. இது ஏற்கனவே நான் வந்து டான்ஜென்ட் நான் கண்டுபிடிக்கும் பொழுது, பேரபோலா, எலிப்ஸுக்கு எல்லாம் கண்டுபிடிக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த Q இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட லிட்டில் பிட் லிட்டில் பிட் லிட்டில் பிட் லிட்டில் பிட் லிட்டில் பிட் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இந்த என்ன ஆச்சு, Q மேலேயே நான் உட்கார வச்சிருப்பேன். அப்போ அந்த பாயிண்ட் P என்றது PQன்னு 2 பாயிண்டா இருந்தது. இப்போ Pக்கு மேலேயே இந்த Q வந்து உட்காந்துச்சு. Q lies itself on P. அப்ப P மேலேயே உட்காந்துச்சு. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட், இந்த கர்வ் மேல ஒரே ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட வச்சு நான் லைன் வரைஞ்சால் அதுக்கு பேர் என்ன? அதை படிச்சுட்டு வந்துட்டோமே. அந்த லைனுக்கு பேர் என்ன? ஒரு யூனிக். அப்போ அதுதான் யூனிக் டான்ஜென்ட் அட் P. You can see. சொல்லுமா, சொல்லுங்க. கரெக்டா? அப்போ இது என்ன சொல்லலாம்? எனி டவுட் கேர்ள்ஸ் யாரோ கேட்டீங்க? யூனிக் டான்ஜென்ட். அப்போ யூனிக் டான்ஜென்ட்னா ஒரே ஒரு டான்ஜென்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டான்ஜென்ட் தான் வரும். அந்த டான்ஜென்ட் இங்க கிடைக்கும். எப்போ? when I am taking
this point Q to be lie on the point P. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்மால் சேஞ்ச் ஒன்னு எடுத்தேன் இல்லையா, டெல் எக்ஸ், அது இந்த இடத்துல வரும்போது 0 ஆயிடும். அப்போ இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, இந்த பாயிண்ட், இந்த டான்ஜென்ட் உடைய சாய்வு என்ன, அந்த டான்ஜென்ட் உடைய ஸ்லோப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதாமா அது, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ எனக்கு போன வாட்டி ஸ்லோப் ஆஃப் PQன்னு இருந்தது, இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட் Pல வரும் பொழுது இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லோப். அதுக்கு பேர் தான் டிஃபரன்சியேஷன். அதாவது என்னுடைய PQன்றது இந்த சீக்வென்ட் உடைய ஸ்லோப். இப்ப அந்த Q இங்க வந்துருச்சு இல்லையா பாயிண்ட் Pல, அந்த ஸ்லோப், இந்த ஸ்லோப் ஆஃப் PQ பதிலா என்னுடைய டெல் எக்ஸ் அப்படின்ற வேல்யூ இட் இஸ் டென்ஸ் டு 0. அதனால தான் அந்த லிமிட் நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் படிக்கணும்ட்டு. அதுதான் டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0. லிமிட் என்ன தெரியுமா, இட் அப்ரோச்சஸ் பட் நாட் அச்சீவ்ஸ். எக்ஸாக்டா அது 0ன்னு சொல்ல முடியாது, அது 0வை நெருங்கி இருக்குது. 0.000001 இல்லையா, அல்லது -0.99999, வெரி க்ளோஸ் டு 1, வெதர் இட் இஸ் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட். அதான் நீங்க லிமிட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்போ டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0னா என்னுடைய லாங்குவேஜ் படி டெல் எக்ஸ் உடைய மதிப்பு 0. அப்போ எனக்கு டெல் எக்ஸ் 0 ஆச்சுன்னா பாயிண்ட் Pல வந்துச்சு. நமக்கு தெரியும் ஒரு கர்வ் ஒரு பாயிண்ட்ல ஒரே ஒரு லைனை வரைஞ்சால் அந்த லைனுக்கு பேர் டான்ஜென்ட். A line which touches the curve at a unique point is called the tangent. அந்த டான்ஜென்ட் வந்ததுனால இப்ப ஸ்லோப் ஆஃப் PQ எப்படி மாத்துறேன்னா, ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட், ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் which is equals to the slope of the tangent. நல்லா கவனிங்க, ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட். இப்ப இந்த ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் வச்சுட்டோமா, இப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட்ல என்னன்னா லிமிட் டெல் எக்ஸ் டூ டென்ஸ் டு 0. அதேதான் இங்க என்ன ஆயிடுச்சு, டெல் எக்ஸ் என்பது 0வை அப்ரோச் பண்ணுது. அதே ஈக்குவேஷன் அப்ப நான் போட்டேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல் எக்ஸ், டிவைடட் பை டெல் எக்ஸ், டிவைடட் பை டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவைடட் பை டெல் எக்ஸ். இப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்லுவோம். ஏன் தெரியுமா ரேட் ஆஃப் சேஞ்ச், இந்த இடத்துல இருந்த பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட் ஆகி இந்த இடத்துல வந்துருச்சு பாயிண்ட் P. அதனால இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லப்படும், ரேட் ஆஃப் சேஞ்ச். என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச், இப்ப நீங்க நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் காம்படிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த ஒய் டயக்ராம் சொல்லுவேன். ஒய் டயக்ராம்னா DST, டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம். இதுல எனக்கு ஸ்பீடு தேவை அப்படின்னா ஐ கேன் புட் திஸ் அஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்னா இது ரெண்டும், ஏன் ஒய் டயக்ராம் இது மேல இருக்குது, இது ரெண்டும் கீழே இருக்குது. அப்ப டிஸ்டன்ஸ் மட்டும் தான் மல்டிபிளிகேஷன், மீதி எல்லாம் டிவிஷன். டிஸ்டன்ஸ் தான் எப்போதும் பெருசா இருக்கும். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் டைம்ல என்னுடைய டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்க. டெல் எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வந்து P என்ற பாயிண்ட்ல வந்தது. அப்போ there is a rate of change. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது இத வெலாசிட்டின்னு கூட சொல்லலாம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அப்போ இத ரேட் ஆஃப் சேஞ்ச்னு சொல்லலாம், என்னுடைய டிஃபரன்சியேஷன் ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட்னு சொல்லலாம். அப்போ திஸ் பிகம்ஸ் லிமிட் டெல் எக்ஸ் டூ டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல் எக்ஸ். இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ புரிஞ்சுங்க, இதை மட்டும் புரிஞ்சுங்கப்பா, வேற எதையும் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம், சரிங்களா? இதை மட்டும் நீங்க நாலேஜபிளா நீங்க படிச்சீங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச், இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் சொன்ன வெலாசிட்டி. அதாவது வெலாசிட்டினா ஸ்பீடு தான், ஸ்பீடுக்கு டைரக்ஷன் கிடையாது, வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் உண்டு. அப்போ வெலாசிட்டி என்பது ஸ்பீட் வித் டைரக்ஷன். அப்ப அந்த வெலாசிட்டியை நான் எப்படி சொல்லலாம்னா, இங்க ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி கேன் பி ரிட்டன் அஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். நான் பின்னாடி அதை சொல்லி தரேன். அப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன சொல்லலாம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டெல் எக்ஸ். இதுல இருந்தா ஒவ்வொரு ஃபார்முலாவை நான் கொண்டு வருவேன். எனக்கு பாருங்க நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் டெரிவேட்டிவ்ஸ்ல. ஒரு ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா y இஸ் கால்டு தி வேரியபிள், சரி, y இஸ் கால்டு த ஃபங்க்ஷன், x இஸ் கால்டு தி வேரியபிள். அப்போ எக்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு,
y is equals to f of x. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா will get dy by dx. இந்த f of x என்ன சொல்லலாம்னா f dash of x ன்னு சொல்லலாம். இதுதான் டிஃபரன்ஷியேஷன். இதுல y is called the dependent variable. y க்கு பேர் என்னன்னா டிபெண்டன்ட். எக்ஸ்ன்றது எதையும் தாண்டிருக்காது, அதான் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரிங்களா? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஃபங்க்ஷன் f dash of x dy by dx இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடலாம். லிமிட் x tends to 0 இருந்துச்சு இல்லையா? இந்த இடத்துல அந்த லிமிட் x tends to a போட்டுட்டேன்னா, அதாவது del x tends to 0. அப்ப del x அப்படின்றத நான் என்ன பண்றேன், x minus a ன்னு எடுக்கிறேன். அப்போ del x அப்படின்றத ஐ எம் டேக்கிங் x minus a. அப்போ x tends to a, அதான் இங்க போட்டிருக்கேன். அப்போ del x is equals to x minus a. இந்த இடத்துல x minus a, del x உடைய வேல்யூ என்ன போடுவேன், x minus a இல்லையா? I can put x minus a. அப்போ I can get f of x plus del x minus f of x divided by del x இல்லையா? அப்போ del x உடைய வேல்யூ என்ன சொல்லலாம், x minus a. அப்போ f of x minus x க்கு பதிலா a போடணும் இல்லையா? I can put this as f of a divided by del x. I can write del x as x minus a. சரிங்களா? அப்போ f of x plus del x minus f of x by del x I can otherwise write. இதை தான் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? So f of limit x tends to a, f of x minus f of a divided by x minus a. இதை மட்டும் தனியா கேப்சர் பண்ணிக்க. உங்களுடைய இதுல கேமரா, உங்களுடைய லென்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஐ, அதுல வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்க. f of x minus f of a divided by x minus a. இதை ஒரு இடத்துல பார்ப்போம். அதுக்கு பேர் என்னன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. சரிங்களா? இப்படிதான் டிஃபரன்சியேஷன் உருவாச்சு. இப்படிதான் டிஃபரன்சியேஷன். அப்ப டிஃபரன்சியேஷன் என்றால் ஸ்லோப் அப்படின்னு சொன்னாலும் டிஃபரன்சியேஷன். ஸ்லோப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா, கிரேடியன்ட் அல்லது ரேட் ஆஃப் சேஞ்ச்னு சொல்லலாம், டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். இப்படி பல பேர் உண்டு டிஃபரன்சியேஷனுக்கு. யூ கேன் சே டெரிவேட்டிவ் ஆர் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச். இப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி, ஏன் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச், ஸ்லோப்னா புரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து டேஞ்சன்ட் ஸ்லோப்புக்கு சீக்வென்ட்டுக்கு ஒரு ஸ்லோப் இருந்திருக்கும். அந்த ஸ்லோப் இந்த ஒரே பாயிண்ட்ல டச் பண்ணும் போது அது டேஞ்சன்ட் உடைய ஸ்லோப்பா மாறுச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச்ன்றத பாருங்க. Let us see the rate of change. Let us see the rate of change. தயவு செய்து கான்செப்ட் ரொம்ப முக்கியமா, அதனால தான் எடுக்கிறேன் சார். நீங்க அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச்னா, நம்ம வீட்டில் நிறைய ஃபெஸ்டிவல் வரும்பொழுது பெயிண்ட் அடிப்போம் இல்லையா? அப்போ பெயிண்ட் அடிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், ஒரு லேடரை ஒன்று வச்சிருக்கோம். இது நம்மளுடைய கிராஃப் படி இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இப்படி இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த லேடரை ஒரு குழந்தை வந்து தட்டி விட்டுச்சு, ஒரு வைப்ரேஷன்ல இப்படி போகலாம் அல்லது இப்படி கூட வரலாம். அப்போ இந்த லேடருடைய ஹைட்டோ டிஸ்டன்ஸோ மாறாது, அதுக்கு மாறா இது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த பிளேடர் இருக்கு இல்லையா, இப்படி வந்திருக்கும், தட்டி விட்டு போயிட்டான் ஒரு பையன் விளையாடும் போது, தட்டி விட்டு போயிட்டான், இப்படி வச்சுட்டு போனார் அந்த பெயிண்டரு. இப்ப இப்படி இருந்த லேடரு இப்படி வந்துருச்சுமா. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் இதை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துருக்கேன். காலையில 10 மணிக்கு பாக்குறாரு, அதனுடைய லேடர் இப்படி பொசிஷன்ல வச்சுட்டு போறாரு. ஒரு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 10:10க்கு பார்த்தா அதனுடைய பொசிஷன் மாறிடுது. அப்ப என்ன நடந்திருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல அது பொசிஷன்ல இருந்து குறையுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல அது பொசிஷன்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்க, என்னுடைய லேடருடைய லென்த் மாறாது, இட்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் அதனுடைய பொசிஷன் சேஞ்ச், எக்ஸ் ஆக்சிஸ்ல இது குறையுது, ஒய் ஆக்சிஸ்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல இதுல இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த சேஞ்ச் இங்க நடக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச். இது எதை பொறுத்து நடக்குது, டைமை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ y டிஃபரன்ஷியேட்டிங் y வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் dy by dt. ரேட் ஆஃப் சேஞ்ச்னா எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிகிரீசிங். இங்க டிகிரீஸ் ஆயிருக்கு, அதனால ரிசல்ட் மைனஸ்ல வரும். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ்ல இங்க இருந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் dx by dt அது பாசிட்டிவ்ல வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீசிங் டிகிரீசிங். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச்னு சொல்லும் பொழுது
இன்க்ரீசிங் ஆகவும் இருக்கும், டிகிரீசிங் ஆகவும் இருக்கலாம். அப்போ there is a change with respect to some variable. இங்க டைம், நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச்னால டைம் பொறுத்து தான். சரிங்களா? இப்ப வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு இடத்துக்கு நான் போகணும், எவ்வளவு வேகத்துல போக முடியும், அதுதான் என்னுடைய வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அக்ஸலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இதெல்லாம் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அதான் இப்ப பார்க்க போறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்ப சில ஃபார்முலாஸ் தர போறேன். அந்த ஃபார்முலாஸை கைண்ட்லி ப்ளீஸ், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ, கைண்ட்லி அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை நான் 11th படிச்சுட்டனாலும் பரவாயில்ல, இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப நெசசரி அண்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி. எந்த இதுவும் கிடையாது, புரியுதுங்களா? நான் கொடுக்க போற அந்த ஃபார்முலாஸை எழுதிங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு தரேன், லைனா எழுதிங்க பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் y இருந்தால் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, என்ன வேரியபிள் இருக்கு அதை கீழே போட போறேன். சரிங்களா? yன்றது ஃபங்க்ஷன், xன்றது வேரியபிள். இப்போ நான் பொதுவாக அதை தான் எடுக்க போறேன். எக்ஸ் ஒய் அப்படின்ற இருக்கு, எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னா, y டேபிள் இருக்கலாம், அடுத்துல dy பை dx. சரிங்களா? அதாவது y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சார் எக்ஸ் தான் போடணுமா? கிடையாது, h கூட போடலாம், t போடலாம். vன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, v இஸ் ஈக்குவல்ஸ் டு f ஆஃப் t. அப்போ y இஸ் கால்ட் அ டிபெண்டன்ட் வேரியபிள், t இஸ் கால்ட் தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது ஃபங்க்ஷன் வேரியபிள். அப்போ dv பை எப்பொழுதும் வேரியபிள் தான் கீழே வரணும், dt. ஸோ என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோ அதை பொறுத்தா கீழே வரணும். ஸோ நல்லா கவனிச்சுங்க, மேல ஒண்ணு கீழே வந்தாலும் அது டிஃபரன்சியேஷன் தான். இப்போ பாருங்க, சில ஃபார்முலாஸை கொடுக்குறேன், தயவுசெய்து கொஞ்சம் ஃபாஸ்டா எழுத ட்ரை பண்ணுங்க. ஃபார்முலாக்கெல்லாம் நம்ம நிறைய டைம் எடுக்க வேண்டாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் x பவர் n, n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. cx வெறும் c, வெறும் கான்ஸ்டன்ட் 0. சரிங்களா? e பவர் x டிஃபரன்சியேஷன், e பவர் x, a பவர் x டிஃபரன்சியேஷன், a பவர் x log a. ஓகே, log x டிஃபரன்சியேஷன் 1 by x. 1 by x யாராருக்குலாம் இந்த ஃபார்முலா தெரியும் தயவுசெய்து நோட் பண்ணீங்க. முக்காவாசி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 99% everybody knows this இல்லையா? நெக்ஸ்ட் log base cx which is equals to log base x is equals to 1 by x இல்லையா? log base ax, இப்போ இது வந்து log base cxனால 1 by x போட்டோம். இதே log base ax இருந்தால் the formula is 1 by x log base ca. ரைட்டா? அடுத்தது sin x டிஃபரன்சியேஷன் cos x. cos x அப்படின்னா cos வந்தாலே sin வரும், மைனஸ் வரும், மைனஸ் sin x. tan x டிஃபரன்சியேஷன் secant squared x. secant x டிஃபரன்சியேஷன் secant x tan x. ஸோ இந்த ஃபார்முலா இது எப்படி வந்ததுன்னா, அந்த ஃபார்முலா இருந்துச்சு இல்லையா, f dash of x is equals to limit x tends to a f of x minus f of a divided by x minus a. அதுல இருந்து ஒவ்வொன்னா டெரைவ் பண்ணதான் இது. இது 11th ஸ்டாண்டர்ட்ல டெரைவ் பண்ணிருப்போம். இப்போ அதுக்கு டைம் கிடையாது. ஜஸ்ட் யூ பை காட் ஆல் த மெமரைஸ் ஆல் த ஃபார்முலாஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் another ஃபார்முலாஸ். டிஃபரன்சியேஷன்ல ஃபார்முலாஸ் கம்மி தாமா, இன்டகிரேஷன்ல நிறைய இருக்கு, அதை வர படிக்கணும் நம்ம. ஸோ dy by dx எது வரைக்கும் போட்டோம்? secant x வரைக்கும் போட்டோமா? அடுத்தது tan x போட்டாச்சு, cot x, cosecant x. cosecant x அப்படின்னா மைனஸ் cosecant x cot x. ஸோ cot x அப்படின்னு சொன்னா மைனஸ் cosecant squared x. sin inverse of x which is equals to 1 divided by root of 1 minus x square. 1 divided by root of 1 minus x square. Cos inverse of x which is equals to minus 1 divided by root of 1 minus x square. Tan inverse of x 1 divided by 1 plus x square. 1 divided by 1 plus x square. Cot inverse of x minus 1 divided by, பாருங்களேன் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், கம்பேரிசன் பண்ணி படிச்சுட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்தது secant inverse of x. secant inverse of x 1 divided by x வரும் வேண்டாம். சரிங்களா? So we'll get 1 divided by கரெக்டா x into root of 1 minus x square. இதே cosecant inverse of x அப்படின்னா minus 1 divided by x into root of 1 minus x square.
ஸோ ரைட்டா, இது இல்லாம நிறைய ரூல்ஸ் இருக்குமா, செயின் ரூல், ப்ராடக்ட் ரூல், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அது நிறைய ரூல்ஸ் உங்களுக்கு இருக்கு. செயின் ரூல், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல், வேணும்னா அதை மட்டும் நான் கொடுக்குறேன் பார்த்துங்க. ப்ராடக்ட் ரூல், சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிஃபரன்சியேஷன் ஏற்கனவே 11th படிச்சது தான், நான் மறுபடியும் அதை ரீகால் பண்றேன், தயவு செய்து நோட் பண்ணீங்க. சம் ஆஃப் த ரூல்ஸ். டிஃபரன்சியேஷனுடைய ரூல்ஸை பார்க்க போறோம் சார். சொல்லுமா. சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸுக்கு சார் 1/x ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 1 கிடையாது சார். என்னப்பா போட்ட சொல்லுங்கம்மா. எக்ஸ் நான் மாத்தி போட்டேனா, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டேனா? ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணீங்க. 1 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மாத்தி போட்டோமா. எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இது சீக்வெண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இது கொசிகண்ட் இன்வர்ஸ் மாத்தி போட்டோமா. ப்ளீஸ் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்க. கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 பை எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் வராது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ்க்கும் காஸ் இன்வர்ஸ்க்கு தான் வரும். சாரி ரைட், சரிங்களா. நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் ரூல்ஸ். ஒரு 4-5 ரூல் மட்டும் சொல்லித்தரேன். ஸோ இதை தனித்தனியா டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது தனித்தனியா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் dy dx ஃபர்ஸ்ட் ரூல், u plus v அப்படின்னா we can write this as du by dx plus dv by dx. அடுத்து ப்ராடக்ட் ரூல், uv அப்படின்னா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, uv into dv by dx. ஃபர்ஸ்ட் ஒன்னை வச்சுக்கிட்டு இன்னொன்று டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதே கோஷன்ட் ரூல், d by dx ஆஃப் u divided by v into du by dx minus u into dv by dx divided by v square. இது மூணு ரெகுலரான ஒரு ஃபார்முலா. அடுத்தது செயின் ரூல் பார்க்க போறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். சரிங்களா, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். Next one, let y is equals to f of u, let y is equals to f of u and u is equals to g of x, u is equals to g of x. சரிங்களா, இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கு, பி a ஃபங்க்ஷன் ஆஃப், இதுதான் செயின் ரூல். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வில் கெட் dy by du இல்லையா, f dash of u கிடைக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா du, இது ஃபங்க்ஷன், இது வேரியபிள், dx will get g dash of x. சப்போஸ் என்னுடைய கொஸ்டின் dy by dx இருந்தால் I can put dy by du divided by dy by du by dx, du by dx. Please take down. Next, parametric form, x is equals to f of t. இதில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது இதை யூஸ் பண்ணுவோம். y equal to g of t னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா I'll get dx by dt, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா I'll get dy by dt. எனக்கு தேவை dy by dx அப்படின்னா dy divided by dt divided by dx divided by dt, dy divided by dt divided by dx divided by dt. Next one, if y is equals to f of x, next one, y is equals to f of x whole power g of x அப்படின்னா சரிங்களா. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா y dy by dx is equals to, will have, இது முன்னாடி வந்துடும் g of x logarithm எடுப்போம் இல்லையா. ஸோ I can write this as g into
நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துருங்க. ஓகே, ஸோ லாகர்தம் எடுத்து நம்ம போனோம். இது வந்து லாகர்தமிக் டிஃபரன்ஷியேஷன் ரூல். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது நம்மளுடைய +2க்கு என்ன தேவைன்ற இதெல்லாம் வந்து நீங்க முன்னாடியே +1ல படிச்சதை தான் ரீகலெக்ட் பண்றேங்க. இப்போ +2ல படிக்கக்கூடிய சில முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம படிச்சோம் ஸ்லோப்பு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ரெண்டுத்தையும் பத்தி நம்ம படிக்க போறோம். நான் டிஃபரன்சியேஷன்னா எனக்கு முக்கியமா +2ல தேவை ஸ்லோப்பு, ரேட் ஆஃப் சேஞ்ச். இது முதல் ஒரு 2 எக்ஸசைஸ்க்கு இதுதான். ஸ்லோப், ரேட் ஆஃப் சேஞ்சை பத்தி தான் படிப்போம். ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் we are going to study about only the slope and the rate of change. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதுவும் ரேட் ஆஃப் சேஞ்சை பத்தி தான் நம்ம படிப்போம். எக்ஸசைஸ் 7.1. சரிங்களா? 7.1, 7.2 ரெண்டுமே 5 மார்க் உரிய கொஸ்டின்ஸ். ஸோ இட் இஸ் அலாட்டட் ஃபார் திஸ் 2 எக்ஸசைஸ் ஆர் அலாட்டட் ஃபார், அதுவும் 7.1 வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அலாட்டட் ஃபார் இது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஸ்லோப். ஸ்லோப்புக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிரேடியன்ட். ஸ்லோப்புக்கு இன்னொரு பேர் நம்ம கிரேடியன்ட்னு சொல்லுவோம். ஸ்லோப்புக்கு another name is called gradient. சரியா? இப்ப பாருங்க, இந்த ஸ்லோப்பை பத்தி நான் நிறைய அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன். இப்போ எனக்கு இப்படிதான் ஒரு கர்வ் இருக்கு அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒரு ஒய் ஆக்சிஸ். ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு லைன் இருக்கு, நான் ஆரிஜின்ல பாஸ் ஆகலாம், எங்க வேணா பாஸ் ஆகலாமா. இந்த ஸ்லோப் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். அப்போ ஒரு ஆங்கிள் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதுன்னா அது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்லோப், என்னுடைய ரெஸ்பெக்டிவ் ஆக்சிஸ் என்ன இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அந்த லைன் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்குது, எவ்வளவு ஸ்லோப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னுடைய தீட்டா. புரியுதுங்களா? நான் உங்களுடைய அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில சொல்லியிருப்பேன், எனக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அதாவது ரைஸ் பை ரன் வச்சு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? அதுல படி எனக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் உடைய சிம்பிள் வந்து எம். ஐ கேன் புட் டான் தீட்டா. இதுதான் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரிக்குரிய ஃபார்முலா. கரெக்டா? எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டான் தீட்டா. அந்த ஸ்லோப்பை இங்க நான் கண்டுபிடிக்கணுமா? இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா என்ன சொல்லிட்டேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு ஆங்கிள் எவ்வளவு ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணக்கூடியது. சப்போஸ் என்னுடைய லைன் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னு வச்சுங்க, என்னுடைய கிவன் லைன் டார்க் லைன்ல போடுறேன், என்னுடைய இந்த லைனு எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்குது. அப்போ அந்த லைன் படுத்துட்டு இருக்குது, அதுக்கு என்ன ஸ்லோப் அப்படின்னா 0. நல்லா இது அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில நான் வந்து டிஸ்கஸ் பண்ணது இப்ப திரும்பியும் டிஸ்கஸ் பண்றேன். ஒரு லைன் படுத்துட்டு இருக்கு கீழே, எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்குது, அப்போ அந்த ஸ்லோப் வந்து 0. ஏன் 0னா இந்த ஆங்கிள் எழும்பவே எழும்பாது. அப்ப ஆங்கிள் 0, tan theta tan 0 is 0, அதனால ஸ்லோப் வந்து 0. ஆனா இதே ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்னு பெர்பெண்டிகுலரா நிக்குது, 90 டிகிரில ஒண்ணு நிக்குது, இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸ்லயே இருக்குன்னு வச்சுங்க, இதனுடைய ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே பாருங்க இந்த மாதிரி நிக்கும் பொழுது அதுக்கு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கவே முடியாது. இட் இஸ் அன்டிஃபைன்ட். ஏன் அப்படின்னா, நான் அதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், முட்டையை நேரா வச்சு செங்குத்தா வச்சு அடிச்சு பாருங்க, முட்டையை பிரேக் பண்ணவே முடியாது. அதே போலதான் இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க பிடிக்க முடியாது. ஒரு போஸ்ட் ஸ்ட்ரைட்டா நிக்குது, ஒரு போல் ஸ்ட்ரைட் நிக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்லோப்பை நான் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல இந்த இது இருக்கும் பொழுது எக்ஸ் ஆக்சிஸை வச்சுதான் இது பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் ஆங்கிள் 90 டிகிரி. எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு டான் 90 டிகிரி. டான் 90ன்றது இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ நான் 3 விதமான ஸ்லோப்பை உங்களுக்கு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில சொல்லி கொடுத்தேன். ஒருவேளை ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருந்தால் எம் இஸ் ஈக்குவல், ஜஸ்ட் ரீகால் தான், அதனால வேகமா ஓடிடணும். 2 பாயிண்ட் கொடுத்திருந்தா அதனுடைய ஸ்லோப் இப்பதான் கண்டுபிடிச்சேன், y2 minus y1 divided by x2. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்திருக்கிறாங்க, ax plus by plus cz is equals to 0 அப்படின்னு சொல்லி இருந்தா, சரி, ax plus by plus c equal to 0 அப்படின்னு சொல்லி இருந்தா இதனுடைய ஸ்லோப் mன்றத மைனஸ் a by b. இதெல்லாம் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்லோப் நான் புதுசா படிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு பேரு ஐ கேன் கால் இட் அஸ் அ
ஸ்லோப் அப்படின்னு சொல்லியிருப்போம். டிஃபரன்சியேஷன்ல அது f dash of x, அது டிஃபரன்சியேஷன்ல dy by dx. அப்போ in your differentiation I call the slope is dy by dx. இதெல்லாம் நான் ஏஜில படிச்சது, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில படிச்சது. இது டிஃபரன்சியேஷன்ல வரும்பொழுது ஸ்லோப்னா dy by dx. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. x minus y equal to 0. இதுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏஜில கண்டுபிடிக்க போறேன், அதுக்கப்புறம் டிஃபரன்சியேஷன்ல கண்டுபிடிக்க போறேன். ஏஜில இது ஒரு குவாட்ராட்டிக், இது லீனியர் ஈக்குவேஷனா இருக்குதா? என்னுடைய ஸ்லோப் mன்றது மைனஸ் a by b, மைனஸ் ஆஃப் 1, b வந்து மைனஸ் 1, the answer is 1. x minus y டிஃபரன்சியேஷன்ல 10th 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டு வந்துட்டீங்க. xன்றது டிஃபரன்சியேஷன் பண்ணா 1, ஏன்னா அதுதான் வேரியபிள். மைனஸ் y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx, ஏன்னா டிஃபரன்ஷியேட்டிங் y with respect to x. இங்க ரைட் ஹேண்ட் சைடுல 0 தான் இருக்கு. மைனஸ் dy by dx, இந்த 1 அப்படிக்கா போனா மைனஸ் 1 1. இந்த dy by dx பேர் தான் ஸ்லோப். இதுவும் 1, இதுவும் 1. கரெக்டா வந்துருச்சா? பாருங்க, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். என்னுடைய கிடைச்ச டிஃபரன்சியேஷன்ல கிடைச்ச ஸ்லோப்பும் அனாலிட்டிக்கல்ல கிடைச்ச ஸ்லோப்பும் ஈக்குவலா வருது. therefore the proof. அப்போ டான்ஜென்ட் ஸ்லோப் அப்படின்னு சொன்னா dy by dx ன்னு தாராளமா சொல்லலாம். என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்க்கு இப்போ வந்துட்டேன். அடுத்தது பாருங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மோஸ்ட்லி இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச்ன்றது எந்த வேரியபிள் டைம் டிபெண்ட் பண்ணிருக்கும். அதுக்கு தான் முன்னாடியே காமிச்சிட்டேன், அந்த லேடரை வச்சு காமிச்சேன் தெரியுங்களா? அது மாதிரி எல்லாத்துக்கும் வரும். அப்ப டைம் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது எல்லாமே ரேட் ஆஃப் சேஞ்ச். அது எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். சரிங்களா? இப்போ அந்த லேடர் இருக்கு பாருங்க. இப்போ சப்போஸ் நான் அதை மறுபடியும் வரைகிறேன். என்னுடைய லேடர் இப்படி இருக்கு. இது ஒரு பாயிண்ட் ஏ, இது ஒரு பாயிண்ட் பி. எனக்கு இந்த லைனை எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது எக்ஸ், இது ஒய், இது இசட்னு சொல்றேன். அப்போ நான் என்ன பண்றேன், இதனுடைய சென்டர் வந்து 5 மீட்டர் இல்லையா? இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் சொல்றேன். இதனுடைய டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் சொல்றேன். அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இசட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். z is equals to x square plus y square, that is called 4 square, 16 plus 25 இல்லையா? will get 16 plus 25, I'll get 39. ஸோ அப்படின்னு கிடைக்கும் எனக்கு. ஸோ அப்படி நான் கொண்டு வந்துடலாம். அப்போ இதுல வந்து எனக்கு இங்க ஸ்லைட்டா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்னுடைய சேஞ்ச் இப்போ இங்க மாறும். அப்ப பாருங்க, இப்போ நான் சப்போஸ் போன வாட்டி இப்படி போட்டேன் இல்லையா, இங்க இப்படி மாறிடுச்சு. என்னுடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஒய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எக்ஸ் டிகிரீஸ் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு எதனுடைய வேல்யூ சேஞ்ச், டாப்ல இருக்கிற சேஞ்சா இல்ல பாட்டம்ல நடக்கக்கூடிய சேஞ்சா? லேடருடைய டாப்ல நடக்கக்கூடிய சேஞ்ச்னா தட் இஸ் கால்ட் dy by dt. பாட்டம்ல நடக்கக்கூடிய சேஞ்ச்னா dx by dt. லேடர்ல நடக்காது. ஏன் லேடர் நடக்காது? யாரா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். லேடருடைய லென்த் ஒரு காலம் மாறாது. பொசிஷன் கேன் சேஞ்ச், பட் த டிஸ்டன்ஸ், த லென்த் ஆஃப் த லேடர் will not change. ப்ளீஸ் ரிமெம்பர் தட். லேடர் லென்த் ஆஃப் த லேடர் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் சொல்றேன், length of the ladder is constant. ஓகேவா? we'll move on to the next concept. இப்போ பார்த்தாச்சு, dy by dx na slope, dy by dx na rate of change. அதுல mostly rate of change na with respect to time ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சூப்பரா ஒன்று போட போறோம், ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் இப்போ ஈஸியா பார்த்துடலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. சரியா? So now we'll move on to the next one, average velocity and instantaneous velocity. Average velocity and instantaneous velocity. இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இது ரெண்டுத்துக்கும் இப்போ முக்கியமா இதை தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்கினாலும் இப்போ தெரிஞ்சுக்கமா. இப்போ நான் என்ன பண்றேன், 2 பொசிஷன், சென்னை டு பெங்களூர் தான் போறேன், அதே பொசிஷன். இப்போ நீங்க வந்து மேத்தமெட்டிக்கலா எடுக்கும் பொழுது ஐ கேன் டேக் ஏ டு பி. நான் பொசிஷன் என்ன பண்றேன், ஒரு பொசிஷன் ஏ, இன்னொரு டெஸ்டினேஷன் பி. இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்ட் பாயிண்ட். சரிங்களா? இப்போ நான் வந்து இதை 3 டிஸ்டன்ஸா போட்டுக்கிறேன். 1 2 3. தேர்ட் டிஸ்டன்ஸ் இதை இங்க கூட போட்டுங்க, இன்னொன்னு கூட இப்படி ஒரு டிஸ்டன்ஸ்.
இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது சி, இது டி, இந்த பொசிஷனுக்கு இ. நான் ஃபர்ஸ்ட் ஏல இருந்து சி என்ற பொசிஷனுக்கு போறேமா. என்னுடைய வெஹிக்கிள் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், நான் ஒரு டூ வீலர்ல போறேன், இல்ல சைக்கிள்ல வச்சுக்கணும். நம்ம பிளஸ் டூல படிக்கும் போது ஒரு சைக்கிள்ல போறோம். இந்த சைக்கிள்ல போறோம் இல்ல டூ வீலர்ல போறோம்னு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாருமே பைக் வச்சிருக்கிறீங்க, அதனால டூ வீலர்லயே போலாம். இங்க இருந்து என்னுடைய ஸ்பீடு ஏ டு ஸ்பீடு வந்து 20 km/h. எனக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா 10 km/h. டில இருந்து ஈக்கு போறேன் இல்லையா, நான் டில இருந்து ஈக்கு போறேன். சரிங்களா? அப்ப டி டு இ என்னுடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் டைரக்டா இந்த பாயிண்ட் எடுத்துங்க, டி டு பி 3 பாயிண்ட் போதும். எக்ஸாம்பிள் எதுக்கு அதிகமா 30 km. லாஸ்ட் ஸ்டாப், ரோடு ஃப்ரீயா இருக்கு. இங்க இந்த இடத்துல ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு, ஸ்லோவா போனேன். இங்க மீடியம் டிராபிக், இங்க ஃப்ரீயா இருந்ததுனால 30 km ஸ்பீட்ல போயிட்டேன். இப்போ எனக்கு இதுல இருந்து இன்ஸ்டன்டீனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இது வரைக்கும் பாருங்க, ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் நான் வித்தியாசம் சொன்னேன். ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலார், இது எவ்வளவு ஸ்பீடு போதான் தெரியும். ஆனா வெலாசிட்டி அப்படின்னா தமிழ்ல அதுக்கு பேரு திசை வேகம் அப்படின்னு பேரு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த வெலாசிட்டி அப்படின்றத வந்து டைரக்ஷன் இருக்கணும். சப்போஸ் இது ஃபுல்லா இந்த ஏபி இருக்கு இல்லையா, இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், யூஸ்வலா டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் இல்ல எஸ்ன்னு கொடுப்பாங்க. நான் எஸ் அப்படின்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெலாசிட்டி அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், அதை நான் சொல்லணும்னால இப்ப தயவு செய்து போனுங்க. சப்போஸ் எஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட், எனக்கு வெலாசிட்டி தேவை, வி தேவை அப்படின்னா we can write this as ds by dt, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து அக்ஸலரேஷன் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, dv by dt, அதான் அக்ஸலரேஷன். அல்லது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இன்னொரு முறை, ds² by dt². இந்த சக்சஸிவ் டிஃபரன்ஷியேஷன் எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த டி இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் கீழே வந்திருக்குல்ல, இந்த மேல என்ன இருக்கும், 2 வந்தா 2 முறை டிஃபரன்ஷியேட் பண்ணும், 3 வந்தா 3 முறை. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுமா, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுதான் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஐ கேன் டேக் யுவர் v இஸ் ஈக்குவல், சப்போஸ் இங்க இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எஸ், இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எஸ். அப்ப என்ன அர்த்தம்னா ds by dt, அதான் அதனுடைய அர்த்தம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இதுதான் ஜென்ரலா என்னுடைய வெலாசிட்டி. இன்ஸ்டன்டீனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டீனியஸ் வெலாசிட்டி. இப்போ நீ போயிட்ட சிக்கு போய் டிராவல் ஆகும்போது 2 minutes ஆயிருக்குது, இங்க போய் டிராவல் ஆகும்போது 3 minutes ஆயிருக்கு, இங்க டிராவல் ஆயிருக்கும்போது 4 minutes ஆயிருக்கு, இங்க டிராவல் ஆகும்போது 5 minutes ஆயிருக்கு. அப்போ நான் பர்டிகுலர் டைம்ல பாக்குறேன், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியை, நான் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 10:10க்கு போய் பாக்குறேன் என்னுடைய ஸ்பீட் எவ்வளவு இருக்குதுன்ட்டு. இன்ஸ்டன்டீனியஸ், அந்த பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்டீனியஸ்னா 10:10. அப்போ என்னுடைய பாயிண்ட், அந்த டைம் வந்து t is equals to c. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ல டீக்கு பதிலா சின்னு போடணும், அவ்வளவுதான். அப்ப நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா, இது என்ன சொல்லலாம், எஸ் டேஷ் ஆஃப் டீன்னு சொல்லலாம். எஸ் ஆஃப் டீன்னு சொல்லுவோம் இதை எஸ் டேஷ் ஆஃப் டி. அப்போ இந்த இடத்துல என்னுடைய வெலாசிட்டி எஸ் டேஷ் ஆஃப் டீக்கு பதிலா சி. இது வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல எந்த இடத்துல, நான் இப்போ என் ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கிறான் பெங்களூருக்கு, நான் நைட்டு 8 o'clock கிளம்பிட்டான்னு வச்சுக்க, நான் 10 o'clock அவளுக்கு கால் பண்றேன், எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறேன், எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறேன், அது இன்ஸ்டன்டீனியஸ். ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப ரெண்டாவது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்டீனியஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்தது ஆவரேஜ் வெலாசிட்டி. தயவு செய்து யாராருக்கெல்லாம் புரியலையோ இப்ப தயவு செய்து நல்லா புரிஞ்சிடும். அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் இருக்கிற ஸ்பீடு கிடையாது, ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு ஸ்பீடு போயிட்டே இருந்தா பாருங்க. முதல்ல ஏ டு சி 20 km, அதுக்கடுத்து சி டு டி 10 km/h, டி டு பி வந்து 30 km/h. இந்த 3 ஸ்பீடும் ஒவ்வொரு இடத்துல வேல்யூ, அதை தான் கண்டுபிடிக்கும். அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். தயவுசெய்து பாருங்க, இப்ப அந்த ஃபார்முலா சொல்ல போறேன். நான் அந்த டெரிவேஷன் இதுல கொடுத்தேன் இல்லையா, டிஃபரன்சியேஷன்ல, அந்த ஃபார்முலா வரும் பாருங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல எஸ் டேஷ் ஆஃப் டீன்னு கொடுத்தேன் இல்லையா, இப்போ இந்த இடத்துல இந்த டோட்டலா இந்த ஃபங்க்ஷன் ஏபி இருக்கு இல்லையா, அது ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துறேன், தட் இஸ் கால்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்ல எஃப் ஆஃப் டி. ஏன்னா என்ன வேரியபிள் டீல தான் இருக்கும், டைமை பொறுத்து தான் இருக்கும். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் டீன்னு இருக்குமா, எஃப் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி இருக்கு.
நான் இப்ப என்ன பண்ண போறேன், டைம் பார்க்க போறேன். இந்த ஏ என்ற பொசிஷன்ல என்னோட இனிஷியல் டைம் ஏ செகண்ட், ஃபைனல் டைம் பி செகண்ட்ஸ். எனக்கு எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன்றத பாருங்க. என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்க இருந்து எங்க போனேன், என்னுடைய டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல நான் எங்க இருக்கிறேன், 3 செகண்ட்ஸ்ல எங்க இருக்கேன். நான் 10 மணிக்கு கிளம்பணும்பா. என்னுடைய பர்டிகுலர் டெஸ்டினேஷன்ல போய் நான் சேர்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டது ஐ நீட் half an hour வச்சுங்க, 30 மினிட்ஸ். அப்ப நான் 30 மினிட்ஸ்ல 10:30க்கு போய் சேர்ந்துட்டேன். அப்ப நான் ஃபங்க்ஷனை 10:30 கண்டுபிடிக்கணும், ஃபங்க்ஷனை 10 o'clock கண்டுபிடிக்கணும். அதுதான் எப்படின்னா, இந்த பாயிண்ட் ஃபைனல் டைம் இருக்கு இல்லையா, அது மைனஸ் இனிஷியல் டைம் டிவைடட் பை நான் டோட்டல் டைம் 10 o'clock கிளம்பி 10:30க்கு நான் ரீச் ஆயிட்டேன். என்னுடைய டிராவலிங் டைம் எவ்வளவுப்பா, எவ்வளவு டைம் டேக்கன் ஆயிடுச்சு, அது எவ்வளவு ஸ்பீட்ல போயிருப்பேன். 10 கிலோமீட்டர் ஒரு இடத்துல போறேன், ஒரு இடத்துல 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன், ஒரு இடத்துல 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. நான் எவ்வளவுனா மாறி மாறி சேஞ்ச் பண்ணி ஸ்பீட்ல போலாம். எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி போது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை இனிஷியல் ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். வாட் இஸ் ஃபைனல் டைம் பி, வாட் இஸ் இனிஷியல் டைம் ஏ. அவ்வளவுதான்ப்பா. இதான் நீங்க அங்க பாத்துருப்பீங்க. புரியுதுங்களா? இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. மறந்துடக்கூடாது. எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. சரியாமா? Please take down. We'll move on to the next topic. So I hope you can understand the average velocity and instantaneous velocity. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம எக்ஸசைஸ் குள்ள போலாம், ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஆஃப் த டைம் நம்ம பாஸ் ஆயிட்டோம். ஸோ தயவு செய்து இப்போ எக்ஸசைஸ் குள்ள போயிடலாமா? எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டெல் மீ. சார் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? கண்டிப்பாப்பா. அதனால தான் போர்ட்ல ஒன்றும் ரப் பண்ணாம இருக்கேன். இன்ஸ்டன்டீனியஸ்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல, இப்ப பாருங்க, நான் இங்க 10:30க்கு கிளம்பிட்டேன், 10 o'clock கிளம்புறேன். இதான் இனிஷியல் டைம். நான் வாட்சை பாக்குறேன் 10 o'clock. 10:30க்கு நான் போய் டெஸ்டினேஷன்ல ரீச் பண்றேன். நடுவுல 10:15 வருது. அப்போ என்னுடைய வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு பாக்குறேன். 10:15 10:15க்கு என்னுடைய ஸ்பீட் போடுறேன். அப்ப எவ்வளவு நான் டிராவல் பண்ணிருக்கிறேன், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் டிராவல் ஸ்டார்ட் பண்ணி 15 மினிட்ஸ்ல என்னுடைய ஸ்பீடை பாக்குறேன். 100 கிலோமீட்டர் என்னுடைய கார் காட்டுது. அதுதான் இன்ஸ்டன்டீனியஸ். ஆவரேஜ்னா அப்படி கிடையாது. மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் போறேன், எவ்வளவு மணி நேரத்துல போய் போறேன், அப்போ எவ்வளவு தூரம் நான் போயிருக்கிறேன், என்னுடைய எவ்வளவு டைம்ல நான் போய் சேர்ந்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீட். இதுதான் விஷயம். இன்ஸ்டன்ட்னா அந்த பர்டிகுலர் டைம், த சர்டைன் டைம். அதுதான் நான் சொல்லிருப்பேன். டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தை அங்க அப்படிதான் சொல்லியிருப்பேன். டிஃபரன்சியேஷன் அட் த இன்ஸ்டன்ட் சர்டைன் டைம், இல்லையா? அட் த இன்ஸ்டன்ட் டைம், இன்ஸ்டன்டீனியஸ்லி, அந்த இடத்துல, இல்லையா? பர்டிகுலர் சர்டைன். அப்ப நான் இப்போ ஒரு கிராஃப் வரைகிறேன். இந்த கிராஃப்ல எனக்கு இந்த மாதிரி தான் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் இப்படியே போயிட்டே இருக்கேன். கிராஃப் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் என்னுடைய வெலாசிட்டி ஸ்பீட் தேவை. அதுதான் இன்ஸ்டன்டீனியஸ். புரிஞ்சுச்சா தம்பி? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனாலதான் அந்த டிராவலிங்ல வச்சு நான் சொல்லி கொடுத்தேன். 10:20க்கு பாக்குறேன், 20 நிமிஷம் நான் டிராவல் பண்ணிட்டேன். அப்போ என்னுடைய ஸ்பீட் என்ன இருக்குது? அப்போ ஸ்பீடு ஒருவேளை ஏறி இறங்கி இருக்கலாம், இறங்கியும் ஏறி இருக்கலாம். அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகேவா? ஓகே சார். Exercise 7.1, the first problem. A particle moves along a straight line in such a way, a particle moves along a straight line in such a way, a particle moves along a straight line in such a way, a particle moves along a straight line in such a way particle moves along a straight line in such a way that after t seconds, in such a way, after t seconds, its distance from the origin is, s is equals to 2t square plus 3t. 2t square plus 3t meters. It is given in meters. ஏன்னா displacement இல்லையா, distance meters.
First question. Find the average velocity between t is equals to 3 and t is equals to 6 seconds. ரெண்டாவது question. Find the instantaneous velocity. Find the instantaneous velocity. Velocities. ரெண்டு கேட்டிருக்கான். Velocities at t is equals to 3 and t is equals to 6 seconds. இப்போ ரெண்டுமே போடலாமா? இப்போ இந்த ப்ராப்ளம் போட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும், ரொம்ப கிளியரா இருக்கும் வாட் இஸ் ஆவரேஜ் அண்ட் வாட் இஸ் இதுன்ட்டு. இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாமா, எஸ் ஆஃப் டி கொடுத்துட்டாமா. அதுதான் நீங்க எஸ்ன்றதை எஸ் ஆஃப் டின்னு போட்டுங்க. ஏன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் டீல இருக்கிறதுனால அப்படி எடுத்துங்க. எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2t ஸ்கொயர் பிளஸ் 3t. கரெக்டா? எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2t ஸ்கொயர் பிளஸ் 3t. நவ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்போனா t ஈக்குவல் டு 3, t ஈக்குவல் டு 5. அப்போ இதுல இருந்து என்ன எடுத்தோம்னா, என்னுடைய ஃபைனல் டைம் தட் இஸ் t இஸ் ஈக்குவல்ஸ் டு 6. பிட்வீன் ஒரு வார்த்தை அழகா கொடுத்துட்டான் பாருங்க, அப்ப ஈஸியா எடுத்துக்கலாம். இனிஷியல் டைம் t இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. அப்போ என்னுடைய ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். என்னன்னா f of b minus f of a. இங்க f இல்ல s. What is the final time? 6 minus s of what is the initial time? 3. So initial time minus final time minus initial time. இப்போ நீங்க தனியா s of x கண்டுபிடிக்கும். s of t தான் இது. In place of t we have to put 6. 2 into 6 square plus 3 into 6. 36 into 2, 72 plus 18. Correct? 72 plus 18, I'll get 90. அடுத்து s of 3 கண்டுபிடிக்கும். 2 into 3 square plus 3 into 3. So 3 square 9, 9 2s are 18 plus 9, which is equals to 27. இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Your average velocity. First question கான answer. S of 6 எவ்வளோமா? 90. S of 3 எவ்வளோ? 27. Divided by 3. We'll get 90ல 27 போச்சுன்னா we'll get 63. By 3 we'll get 21. அப்போ இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி இல்லையா? வெலாசிட்டினா என்ன யூனிட்? மீட்டர் பர் செகண்ட். நல்லா நான் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் மீட்டரு, என்னுடைய டைம் செகண்ட். அப்போ யுவர் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 21 மீட்டர் பர் செகண்ட். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின். ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா வெறும் டிஃபரன்சியேஷன். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எஸ் டேஷ் ஆஃப் டி. நல்லா கவனிங்க, நம்ம அதுதான் இப்போ எஃப் டேஷ் எஃப் டபுள் டேஷ் அப்படி போடுவோம். ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு வந்துட்டோம். டிஒய் பை டிஎக்ஸ் தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லும் போடலாம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எஸ் டேஷ் ஆஃப் டீனா இந்த டிஃபரன்ஷியேஷன் எல்லாருக்கும் தெரியும்ல, 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க. தெரிஞ்சாலும் சொல்லித்தரேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். எக்ஸ் பவர் என்ன. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில டிஃபரன்ஷியேஷன் இல்லாத சாப்டர்ஸ் நிறைய கொஞ்சம் தான். அப்போ 2 முன்னாடி வந்துருமா? 4. அப்போ 4t பிளஸ் 3t டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, I'll get 3. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு என்ன சொல்றான், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி 3 செகண்ட்ல எவ்வளவு இருக்கும், 6 செகண்ட் ஆகும்போது எவ்வளவு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் டைம் t is equals to 3. அப்போ your instantaneous velocity is equals to 4 into t க்கு பதிலா 3 போடுங்க. 3 12 plus 3 15. அப்போ வெலாசிட்டி இல்லையா, மீட்டர் per second. நெக்ஸ்ட் instantaneous velocity at t is equals to 6, which is equals to 4 into 6 plus 3, 24 plus 3, 27 மீட்டர் per second. அவ்வளவுதான்ப்பா. எவ்வளவு ஈஸி பாருங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொன்னா வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியா நீங்க போட்டுடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் சம். ப்ளீஸ் டேக் டவுன். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. A camera is accidentally knocked off. A camera is accidentally knocked off an edge of a cliff. An edge of a cliff 400 feet high. 400 feet high. The camera falls at a distance of. The camera falls at a distance of. The camera falls at a distance of
The camera falls at a distance of S is equals to 16 t square. 16 t square in t second. First question. How long does the camera falls at a distance? How long is the camera fall before it's the ground? Before it's the ground. The second question. What is the average velocity? With which the camera falls during the last 2 seconds. மூணாவது question. What is the instantaneous velocity of the camera when it's the ground? மூணு கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. முதல்ல இதனுடைய அர்த்தத்தை போடுங்க. யாரோ நம்மளுடைய கிளாஸ்ல தான் ஒருத்தர் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்க, கொடைக்கானல் இல்ல ஏற்காடு இல்ல ஊட்டி, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு இதுல இருந்து சீனரிஸை ரசிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப கேமராவை எடுத்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கேமரா தவறி போய் கீழே விழுந்துருது. நல்லா கவனிங்க, இதுதான் என்னுடைய ஹில்லு. சரிங்களா? இப்படி இருக்கு, இந்த இடத்துல நிக்கிறேன். இப்ப என்னுடைய ஹில்ல இருந்து இந்த கேமரா கிரவுண்ட், இதான் கிரவுண்ட் லெவல். இந்த கேமரா இப்படி கீழே விழுதுப்பா. இந்த கீழே விழுது இல்லையா, அதனுடைய டிஸ்டன்ஸுக்கு ஒரு இது கொடுத்துறாங்க. S is equals to 16 t square. அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லணும். அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஹைட் ஆஃப் த கிளிப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணோம்? ஹைட் ஆஃப் த கிளிப்னா இதுதான், பர்பண்டிகுலரா ஒரு ஹைட் எடுப்போம். அது எவ்வளவு கொடுத்துட்டாங்க? which is equals to 500 feet. அந்த யூனிட்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துங்க. மீட்டர்ல கொடுத்துருக்கானா, ஃபீட்ல கொடுத்துருக்கானா, சென்டிமீட்டர் எங்க ஃபீட்ல கொடுத்துருக்கான்? 400 feet. சரிங்களாமா? 400 feet. இப்போ முதல் கொஸ்டின் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்ச 16 t square. How long does the camera fall before it hits the ground? சரிங்களா? என்னுடைய டோட்டல் ஹைட் 400. எனக்கு இது கீழே மேல இருந்து அப்படியே ஸ்லோவா கீழே விழுது. கீழே இந்த கிரவுண்ட்ல வந்து சேரும் பொழுது எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? அப்ப எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ், முதல் கேள்விக்கான ஆன்சர் எனக்கு கொடுத்துட்டா S is equals to 400 feet. அப்ப எஸ்க்கு பதிலா 400 போடலாம். 400 equals to 16 t square. அவ்வளவுதான். ஹைட் கூட இதை கம்பேர் பண்றேன், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ 16 t square equals to 400 t square equals to 400 by 16, which is equals to 25 இல்லையா? So therefore t is equals to 5. அப்போ டைம் இல்லையா t, அப்போ 5 செகண்ட். அப்போ 5 செகண்ட்ல இந்த கேமரா கிரவுண்ட வந்து சேர்ந்துருக்கு. மேல நீ போட்ட இல்லையா, அந்த கேமரா கீழே வந்து விழுமுத்துக்கான டைம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 செகண்ட்ஸ். அததான் சொல்லிட்டாங்க. அப்ப நீ எப்படி எழுதலாம்னா, இட் டேக்ஸ் 5 செகண்ட்ஸ் டு ஹிட் த கிரவுண்ட். இப்ப அடுத்த கொஸ்டின் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும், அதுதான் f of b minus f of a divided by b minus a. இப்போ என்ன சொல்லிட்டான்? the average velocity with which the camera falls during the last 2 seconds. அப்போ எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி எங்க தேவை? 1ல இருந்து 5 வரைக்கும் தேவையில்ல. இனிஷியல் டைம் வந்து 1 செகண்டோ இல்ல ஃபைனல் டைமோ தேவையில்ல, கடைசி 2 நிமிஷம். அப்போ 1 செகண்ட் போயிடுச்சு, 2 செகண்ட் போயிடுச்சு, 3 செகண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ எனக்கு என்னன்னா கடைசி 2 நிமிஷம்னா 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட். அப்போ 3 தான் இனிஷியல் டைம் இல்லையா? அப்போ எனக்கு என்ன செய்யணும்னா 3 தான் இனிஷியல் டைம், என்னது இதுதான் ஃபைனல் டைம். அப்போ எஸ் ஆஃப் டீன்றது தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்க இதை கொஞ்சம் மாத்தீங்க. எஸ்ன்றதை எப்பொழுதும் எஸ் ஆஃப் டி, என்ன வேரியபிள்ல கொடுத்துறோம் அதை எடுத்துங்க.
அப்ப என்ன சொல்லலாம்னா your average velocity is equals to s of last 2 seconds. நல்லா கவனிங்க, not first 2 seconds. first 2 seconds 1 to 3, last 2 seconds 3 to 5. அப்ப 3 4 5, 3ல இருந்து 4 1 செகண்ட், 4ல இருந்து 5, அதுதான் கடைசி. அப்ப நான் என்ன சொல்லணும்னா s of 5 minus s of 3 divided by final by initial. அப்ப இதுல வந்து s of 5 கண்டுபிடிங்க. 16 into 5 square which is equals to 16 into 25 which is equals to 400. Correct? Your s of 5 is equals to 400. அடுத்தது s of 3 which is equals to 16 into 3 square, 16 into 9 which is equals to 144. Correct? பாருங்க நான் பண்ணது. So 25 into 250, 250, right? 16 into 9 which is equals to 144. இப்போ நீங்க இதை கால்குலேட் பண்ணா I'll get the average velocity is 400 minus 144 divided by 2. 400ல 144 போச்சுன்னா we'll get 256. 256 divided. அதுதான் இப்ப எவ்வளவு சொல்லியிருந்தேன் கவனிக்கலையா? அதாவது கடைசி 2 செகண்ட் தான்ப்பா எனக்கு தேவை. அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கும் போது அது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 செகண்ட் இல்லையா முதல்ல, அதாவது 0 செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் ஆக்சுவலி 1. முதல் 1 செகண்ட்னா 0 to 1, ரெண்டாவது 1 செகண்ட்னா 0 to 2 இல்லையா, மூணாவது செகண்ட்னா 0 to 3. எனக்கு கடைசி 2 செகண்ட் 3 to 4, 4 to 5. அதனாலதான் 3ன்றது இனிஷியலாவும் எடுத்த, 5ன்றத ஃபைனலா எடுத்தோம். ஒருவேளை அங்க இருந்தே ஆவரேஜ் கேட்கிறான்னா I have to take 0 to 5. 0 is the initial. நான் என்னுடைய கேமரா கீழே விழ ஸ்டார்ட் ஆகும் 0 செகண்ட், கீழே விழுந்த பிறகு அதை எடுக்கக்கூடிய டைம் வந்து 5 செகண்ட். ஆனா என்ன கேட்டிருக்கான், லாஸ்ட் 2 செகண்ட். இப்ப புரிஞ்சுதாப்பா எப்படி 3 வந்துச்சுன்னு? 3 to 5 தான் எனக்கு தேவை. அதுதான் லாஸ்ட் 2. அண்டர்லைன் தட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த, இது ரொம்ப ஈஸி. வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா when it hits the ground? அப்ப இன்ஸ்டன்டேனியஸ்னா வெறும் டிஃபரன்சியேஷன். இப்பதான் என்னுடைய சாப்டருக்குள்ளே வரேன், நான் என்னுடைய சிலபஸ்க்குள்ளே வரேன். அப்போ எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல்ஸ் டு, எனக்கு 16t ஸ்கொயர் கொடுத்துட்டான். எஸ் ஆஃப் டி கொடுத்தாச்சு இல்லையா? அப்போ எஸ் டேஷ் ஆஃப் டி டிஃபரன்சியேஷன் 16 into 2 32, 32t. எனக்கு என்ன கேட்டிருக்கா, வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா when it hits the ground? அதுதான் கேக்குறாங்க. சரியா? அப்போ என்னுடைய கேமரா கிரவுண்ட வந்து சேர்றதுக்கு எனக்கு தேவை என்னதுமா 5 செகண்ட் ஆயிருக்குது. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், when t is equals to 5, your s dash of 5 is equals to 32 into 5 which is equals to 160. அப்போ இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. நான் யூனிட்ட போடணும். பாருங்க யூனிட் என்ன இருக்குது, மேல ஃபீட் இல்லையா, என்னுடைய இது டைம் வந்து செகண்ட். இப்போ இங்கேயும் ஃபீட் பர் செகண்ட். இதுல யூனிட்டை மாத்தி போட்டேன்னா அதுக்கும் மார்க்கை குறைச்சிடுவான். புரிஞ்சிச்சா? ஏன் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி t equal to 5 போடுறேன், அது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது என்னுடைய டைம் எடுத்துக்கொண்டது 5 செகண்ட். அந்த டீக்கு பதிலா 5 செகண்ட். வெலாசிட்டின்றது டிஃபரன்சியேஷன் இல்லையா? அந்த வெலாசிட்டின்றத டிஃபரன்சியேஷன் எஸ் டேஷ் ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச். அந்த ரேட் ஆஃப் சேஞ்சை கண்டுபிடிச்சிட்டு அதுல டீக்கு பதிலா 5 போடணும். எனி டவுட்? அடுத்த சம் போலாமா? Shall we move on to the third problem? தேர்ட் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஆனா ரொம்ப நான் கிளியரா போடுறேன், கவனிங்க. இதுல லைன் பை லைன், வேர்டு பை வேர்டு கவனிங்க. A particle moves along a particle moves along a line according to the a particle moves along a line according to the law. A particle moves along the line according to the law. A particle moves along the line according to a law. According to the law, s of t is equals to 2t cube minus 9t square plus 12t minus 4 when t greater than or equal to 0. First question, at what time particle changes direction? Particle changes direction. The second question,
find the total distance. Find the total distance. Find the total distance traveled by the particle in the first 4 seconds. In the first 4 seconds. Third question. Find the particle's acceleration. பாருங்க கூட acceleration கேட்டான். நல்லா அதுதான் முன்னாடியே கொடுத்துட்டேன். Rate of change of displacement na velocity. Rate of change of velocity na acceleration. Find the acceleration. Each time the velocity is 0. Each time the velocity is 0. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வேகா இருக்கும். அதை மட்டும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. டவுட் இருந்தா கேளுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் போற வரைக்கும் நீங்க சொல்லுங்க. இப்போ கவனிங்க, அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, யாரா ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் என்ன கேட்டிருக்கான்னு கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. யாராவது பாயோ கேர்லோ யாராவது ஒரு டக்குன்னு படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது மட்டும் கொஞ்சம் இதுவா இருக்கும், மற்றதெல்லாம் ஈஸி தான். சரிங்களா? நீங்க என்ன கொடுத்துருக்கோம்? எஸ், பார்ட்டிகல் சேஞ்சஸ் டைரக்ஷன். வெரி குட். அட் வாட் டைம் the particle changes direction. நல்லா கவனிங்க, என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஸ்பீடு வேற வெலாசிட்டி. ஸ்பீடுனா ஒன்லி த ஸ்கேலார். எனக்கு வெலாசிட்டி அப்படின்னும் போது டைரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன கொடுத்துருக்கான்? அட் வாட் டைம் பார்ட்டிகல் சேஞ்சஸ் டைரக்ஷன். எப்போ என்னுடைய பார்ட்டிகல் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். போயிட்டே இருக்குது, நல்லா கவனி. என்னுடைய சேஞ்சஸ் டைரக்ஷன், வண்டி போயினே இருக்குது, அங்க வெலாசிட்டி 0 ஆயிடுச்சுன்னா வண்டி நின்றோம். அதுக்கு அப்புறமேட்டுக்கா அது டர்ன் ஆகும், சேஞ்ச் டைரக்ஷன். அப்ப என்ன இது கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுதுன்னா அந்த இடத்துல வெலாசிட்டி 0வா இருக்கணும். அந்த இடத்துல வெலாசிட்டி எனக்கு 0வா இருக்கணும். அதுதான் விஷயம். அப்ப வெலாசிட்டி 0வா இருக்கும் பொழுது அப்ப டைம் எவ்வளவு அங்க அப்படின்றத இப்ப கண்டுபிடிக்க போறோம். அப்போ when the particle changes its direction, its velocity is 0. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதுதான். அப்ப when the velocity கான்செப்ட் போடலாமா? பாருங்க, முதல் கான்செப்ட் போட போறேன். ஃபர்ஸ்ட் முதல் கொஸ்டினுக்கு, at what time particle changes direction? When the particle changes its direction, its velocity equal to 0. That is v equal to 0. 1 minute pa. The problem right. So அப்போ எனக்கு v equal to 0. அப்போ velocity கண்டுபிடிக்கணும். அப்போ v of t கண்டுபிடிக்கணும். Differentiation 2 to cube representation 3 முன்னாடி வந்து 3 2s are 6. மேல பவர் ஒன்னு குறையும், எல்லாம் தெரியும். 2 9s are 18, 18t plus 12t, t 12. 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. டிஃபரன்ஷியேஷன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்பொழுது வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. when the particle changes its direction, your velocity is 0. v of t equal to 0. அதாவது 6t square minus 18t plus 12 equal to 0. இதுல 6 காமன் எடுக்கலாமா? I'll get 9 square minus 3t plus 2 equal to 0. So simply I'll get t square minus 3t plus 2 equal to 0. So add பண்ணா minus 3, multiply பண்ணா 2. எந்த ஒரு ரெண்டு நம்பரும் நீங்க ஆட் பண்ணா -3 கண்டுபிடிக்கலாம், மல்டிப்ளை பண்ணா 2. ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அப்ப இந்த பார்ட்டிகளை கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்க போறீங்க பாருங்க. ஆட் பண்ணா -3 எவ்வளவு? -2 -1. கரெக்டா? அப்ப ஐ கேன் கெட் த ஃபேக்டரைசேஷன் t - 2 t - 1 equal to 0. அப்ப ஃபர்ஸ்ட் 1 போட்டுக்கலாமா? t equals to 1 and t equals to 2. ரெண்டு இடத்துல பார்ட்டிகல் சேஞ்ச் ஆகுது இட்ஸ் டைரக்ஷன். ஒன்னு t equal to 1 செகண்ட்ல சேஞ்ச் ஆகுது, இன்னொன்னு t equals to 2 செகண்ட்ஸ்ல சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? இதுதான் பார்ட்டிகல் சேஞ்சஸ். இப்ப என்னுடைய பார்ட்டிகல் எப்படி சேஞ்ச் ஆகுது? t is equals to 1 and t equals to 2. So இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எனக்கு கொஸ்டின் கேட்டுக்க, at what time the particle changes? The particle changes its direction. என்ன போடுங்க? particle changes its direction at 1 second and 2 second. அவ்வளவுதான், முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிச்சு. எனி டவுட்? வெரி சிம்பிள். ஆனா செகண்ட் இதை வச்சு எப்படி போடுறேன்னு பாரு. ரெண்டாவது நான் கேட்கிறேன், find the total distance traveled by the particle in the first 4 seconds. முதல் 4 செகண்ட்ல
என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஸோ ப்ளீஸ் எழுதிங்க இந்த கொஸ்டின். அடுத்த செகண்டுக்கு போலாம். செகண்ட் கொஸ்டின் வில் மூவ் ஆன் டு த செகண்ட் ஒன். சரிங்களா? பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் அப்போ என்னுடைய இனிஷியல் டைம் எப்பொழுதுமே டைம் வந்து ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். அதுதான் தெரியும். இனிஷியல் டைம் ஆல்வேஸ் ஜீரோ. அதுல இருந்தா கேண்டில் இப்போ ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் 1 செகண்ட்ல 2 செகண்ட்ஸ்ல பார்ட்டிகல் சேஞ்ச் ஆகும். இதுக்கு அழகா ஒரு டயக்ராம் வரையறேன் பாருங்க. எப்படின்னு கேக்குறேன். இப்போ இதுதான் 0 செகண்ட்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏ பாயிண்ட்ல நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் இங்க பி அப்படின்னும் பொழுது என்னுடைய டைம் வந்து 1 செகண்ட். 1 செகண்ட்ல பார்ட்டிகல் சேஞ்ச் ஆகுதா, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா, பார்ட்டிகல்ஸ் டைரக்ஷனு. அப்போ இது இப்படியும் வருது. சரியா? இப்படி வருது. இந்த பாயிண்ட சீன் எடுக்கிறேன். இங்க t equals to 2 seconds. இது 0, t equals to 0 second. இது t equals to 1 secondல பார்ட்டிகல் சேஞ்சஸ் டைரக்ஷன். அதுக்கப்புறம் அதே போல t equals to 2லயே நடந்திருக்குது. பார்ட்டிகல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். இந்த d பாயிண்ட் t is equals to 3. ஏன்னா இது வரைக்கும் ஆகல. நடுவுல டீக்கு அப்புறம் டைரக்டா 4 தான். ரெண்டு இடத்துல தான் டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ t is equals to 4. அப்போ a பாயிண்ட்ல t equal to 0, b பாயிண்ட்ல t equals to 1 second, c பாயிண்ட்ல t equals to 2. இப்போ நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். I have to find out the distance traveled in 4 seconds. ஆவரேஜ் வெலாசிட்டி எல்லாம் கேட்கல, வெறும் டிஸ்டன்ஸ். அந்த மேல இருக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்றான். அப்போ எனக்கு இதுதான் ஃபைனல் டைம். இது இனிஷியல் முதல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 தான் ஃபைனல் டைம். இது இனிஷியல் டைம். மூணாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ்ல 4 தான் ஃபைனல் டைம். இது இனிஷியல் டைம். அப்போ இதை எப்படி போடலாம்னா, எனக்கு இது வந்து நெகட்டிவ்லயே வரல, பாசிட்டிவ். அதனால மாடுலஸ் ஆஃப் என்னுடைய ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி ல கொடுத்துருக்கா இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும், எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 0 பிளஸ் அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப் 1 பிளஸ் எஸ் ஆஃப் 4 மைனஸ் எஸ் ஆஃப் 4 மைனஸ் எஸ் ஆஃப் 2. இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். புரிஞ்சிச்சு அவனுக்கு? நான் இதுதான் டயக்ராம். உங்க புக்ல எல்லாம் அப்படி கொடுத்துருக்க மாட்டாமா? சரிங்களா? நீங்க யார் ரெஃபர் பண்ணல பாருங்க, நான் அழகா சொல்லிட்டேன். t equal to 1 செகண்ட்ல பார்ட்டிகல் சேஞ்ச் ஆகுது டைரக்ஷன். t equal to 2 செகண்ட்ஸ்ல பார்ட்டிகல் அதோட நேரா ஃபைனல் டைமுக்கு போயிடுச்சு 4 செகண்ட். அப்ப இப்படிதான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 கோடு இருக்குது, 3 லைன், 3மே டிஸ்பிளேஸ்மெண்ட், 3மே டிஸ்டன்ஸ். அதுக்குதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எஸ் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் ஆஃப் 0 என்னது? 200 which is equals to -4. அடுத்து எஸ் ஆஃப் 1 டீக்கு பதிலா 1 போடணும். 1 cube 1 2 minus 1 square 1 9 plus 12 into 1 12 minus 4 ஆட் பண்ணா 14 10 10ல போச்சுன்னா which is equals to 1. அடுத்து எஸ் ஆஃப் 2 இல்லையா? 2 போடுவீங்க. 2 cube 8 8 2s are 16 2 square 4 4 9s are 36 plus 24 minus 4 which is equals to 0. அடுத்தது லாஸ்டா எஸ் ஆஃப் 4 இல்லையா? 4 cube இல்லையா? 4 into 4 into 4 64 128 minus 4 square 16 into 9 144 plus 12 into 4 which is equals to 48 minus 4 which is equals to 28. ஸோ எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. கொண்டு போய் போட்டுருங்க இதுல. which is equals to s of 1 which is equals to 1 minus s of 0 already minus இருக்கு plus 4 plus s of 2 which is equals to 0 minus 1 plus s of 4 which is equals to 28 minus 0 which is equals to 5 modulus set of plus which is equals to 28 which is equals to 34. என்னது இது? டிஸ்டன்ஸ் டிராவல்டு. டிஸ்டன்ஸ் என்ன யூனிட்ல கொடுத்துருக்கான்? ஏதாவது யூனிட் கொடுத்துருக்கானா? யூனிட்டே கொடுக்கல. ஸோ which is equals to distance traveled 34 units போட்டா போதும். எதுவுமே கொடுக்கலன்னா you have to write this as units. மீட்டர் கொடுத்தா மீட்டர், ஃபீட் கொடுத்தா ஃபீட். இங்க எதுவுமே கொடுக்கல, அதனால யூனிட்ஸ். டைம்னா செகண்ட்ஸ். ஏன்னா செகண்ட்ஸ் நான் கொடுத்ததுனால டைம்ல செகண்ட். புரிஞ்சுதாமா? எனி டவுட்? கிளியரா ஸ்லோவா இருக்குது? ஒன்னதாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? தயவுசெய்து கவனிச்சிங்க. கொஸ்டினை மறுபடியும் ரீட் பண்ணுங்க. Find the total distance traveled by the particle in the first 4 seconds. இந்த ஃபர்ஸ்ட் 4 செகண்ட். அப்ப எனக்கு என்ன தெரியும்னா, ரெண்டு இடத்துல பார்ட்டிகல் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஒன்னு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல சேஞ்ச் ஆயிருக்குதா? அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் டைரக்டா 4. மொத்தம் 4 செகண்ட்ஸ். அப்ப 0ல ஸ்டார்ட் பண்ணுது, 1ல டர்ன் ஆகுது வண்டி.
வண்டியில போறோம்னு வச்சுக்க டேர்ன் ஆகுது, அந்த பாயிண்ட்டை பின்னு எடுங்க. அதுக்கப்புறம் 2ல டேர்ன் ஆகுது, அதோட டெஸ்டினேஷன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஏ டு பிக்கான டிஸ்டன்ஸ் எப்படி சொன்னோம்னா எஃப் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0. அதான் இங்க எஸ்ன்னு கொடுத்தனால எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 0. அதே போல ரெண்டாவது லைனுக்கு என்னுடைய டிஸ்டன்ஸ் எப்படின்னா எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப். மூணாவதுக்கு என்ன டிஸ்டன்ஸ்? இதுதான் டிஸ்டன்ஸ், அந்த ஆவரேஜ் வெலாசிட்டியில கொடுத்துருப்பேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இங்க 3 ஸ்ட்ரெயிட் லைனா தான் பிரச்சனையே கிடையாது. இது டேர்ன் கர்வ் ஆகுது இல்லையா, அப்போ வந்து மாறி மாறி போகுது. அதனாலதான் நீங்க நான் பண்ணியிருக்கிறது. அப்போ எஸ் ஆஃப் 4 மைனஸ் எஸ் ஆஃப் 4 ஒவ்வொரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 1, எஸ், அதாவது டீக்கு பதிலா 0 போடுறேன், டீக்கு பதிலா 1 போடுறேன், டீக்கு பதிலா 2 போடுறேன், டீக்கு பதிலா 4. Get the value and substitute, I'll get the answer. Moving on to the third problem. எனக்கு வெலாசிட்டி 0ன்னு போடும்போது டைம் 2 கிடைச்சது. t equals to 1 செகண்ட்ல வெலாசிட்டி 0 இருக்கும். t equals to 2 செகண்ட்ஸ்ல என்னுடைய வெலாசிட்டி 2 இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன கேட்க, லாஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆக்ஸலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. அப்போ எனக்கு தெரியும் வெலாசிட்டி நான் 0 போடும்போது முதல் ப்ராப்ளத்தை இதை கண்டுபிடிச்சு வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்னுடைய வேல்யூ வந்து t equals to 1 செகண்ட் அண்ட் t is equals to 2 செகண்ட். இப்போ நான் ஆக்ஸலரேஷனை கண்டுபிடிக்கிறேன். எனக்கு வெலாசிட்டி தெரியும். வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன், யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த வெலாசிட்டி? இந்த முதல் ப்ராப்ளத்துல போடும்பொழுது வெலாசிட்டியை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் 0 போட்டேன். வெலாசிட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? v of t. அதான் வெலாசிட்டி. எவ்வளவு கண்டுபிடிச்சேன்? v of t. வெலாசிட்டி கண்டுபிடிச்சேன் minus 18t plus 12. வெரி குட் மா. v of t is equals to 60 square minus 18t plus 12. இப்போ இது 0 இருக்கும். எனக்கு 2 வேல்யூ கிடைச்சது, t-க்கு 1 and t equals to 2 seconds. இது ரெண்டுத்துக்குமே அக்ஸலரேஷன். அக்ஸலரேஷன் அப்படின்னும் பொழுது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா இதை ஒரு முறை கூட டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 6 into 2 12t minus 18. எனக்கு முதல்ல at t is equals to 1. What is your acceleration? a of 1 which is equals to 12 into 1 minus 8 which is equals to minus 6. நல்லா கவனிங்க, எனக்கு இதுல வந்து யூனிட்டே கொடுக்கல. அதனால கொடுக்காத பட்சத்துல யூனிட், ஆனா டைம்க்கு யூனிட் இருக்குது, யூனிட். அப்போ 6 units per second. அடுத்த டைம் t is equals to 2 போடும்போது என்னோட அக்ஸலரேஷன் at t, க்கு பதிலா 2 போடுவேன். 12 into 2 minus 18 which is equals to 6 units per second. இப்போ இது நெகட்டிவ்ல வந்திருக்கு, இதுல பாசிட்டிவ்ல வந்தா அதுக்கு பேர் அக்ஸலரேஷன் தான். நெகட்டிவ்ல வந்தா இது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரிட்டார்டேஷன். பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அதுதான். அப்ப ரிவர்ஸ்ல போகுது. என்னுடைய ஆக்ஸலரேஷன் ஃபுல்லா முடிக்கிட்டேன், இப்ப விட்டுட்ட பிறகு அது அப்படியே ரிவர்ஸ்ல போனே, அதுதான் ரிட்டார்டேஷன். மைனஸ்ல வந்தா அதுக்கு பேர் ரிட்டார்டேஷன். மூவிங் ஆன் டு த fourth problem. So please take down quickly. If the volume of a cube of side length x is, if the volume of a cube of side length x is, the volume of a cube of side length, the volume of a cube of side length, the volume of a cube of the side length, the volume of the cube of the side length, the volume of the cube of the side length, x is v is equals to x cube. V is equals to x cube. Find the rate of change of volume. Find the rate of change of volume with respect to x when x is equals to 5 units. ரொம்ப ஈஸி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அவனே கொடுத்துனா x equals to 5 units. அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா dv by dx, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா I'll get 3x square. வெரி சிம்பிள்ல பாருங்க, ஒரே 2 லைன் கொஸ்டின் இது. when x is equals to 5, what is the question கேக்குது. அப்போ dv by dx at x is equals to 5, அவ்வளவுதான் ஆன்சர். 3x square. அப்போ 3 into 5 the whole square, 3 into 25 which is equals to 75. வெலாசிட்டினா மீட்டர் per second. எனக்கு என்ன கொடுத்துருக்கான் யூனிட்? இட் இஸ் given that the unit is in units. அப்போ யூனிட்ஸ் பர், அவ்வளவுதான், வெறும் dv by dt இல்லையா. so I can write dv by dx is equals to 75 per units அப்படின்னு போட்டாலே போதும். இல்லை இப்படி ஸ்டாப் பண்ணா you'll get the answer. Next,
5th கொஸ்டின் எவ்வளவு சின்னது பாருங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. 5th one. If the mean m of x in kilograms, if the mean m of x in kilograms, if the mean m of x in kilograms, Mass. சொல்லுப்பா என்னம்மா? If the Mass. if mass, sir, sorry ma. If the mass, mean important, if the mass m of x in kilograms, kg, in kg, of a thin rod of length x in meters, thin rod of length x in meters, x in meters, is given by m of x is equals to root 3x. m of x is equals to root 3x, fulla root 3x. What is the rate of change of mass? What is the rate of change of mass? What is the rate of change of mass with respect to length L? With respect to length, yeah? With respect to length x, not L, length x. When it is x equals to 3, when it is x is equals to 3 and x is equals to 27. வெறும் டிஃபரன்சியேஷன் உடைய ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். நல்லா கவனிங்க. இங்க என்ன கொடுத்துட்டா m of x is equals to root 3x. இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். m of xன்றத root 3, இதெல்லாம் நான் +1லயே சொல்லி கொடுத்துருப்பேன். m of x is equals to இந்த root 3 அப்படியே வச்சுக்கணும். root x எப்படி போடலாம்? x பவர் 1. இப்போ பவர் ரூல் யூஸ் பண்ணலாம். என்ன பவர் ரூல்? x பவர் n n into x பவர் n minus 1. அப்போ m dash of x, எனக்கு அதான் கேட்கிறேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் x. அப்போ m dash of x தான் தேவை, அதாவது dm by dx. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x, அப்போ dm by dx. இப்போ root 3 into x பவர் 1/2. சரிங்களா? இதை dm by dx is equals to root 3. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? 1/2 x பவர் 1/2 minus 1, which is equals to root 3 by 1/2. x பவர் 1/2ல 1 போச்சுன்னா minus 1/2. root 3 by 2, x பவர் minus 1/2 கீழே வந்தா I can write this as root x பவர் 1/2. இன்னும் இதை மறுபடியும் ஒரிஜினல் ஃபார்ம் கொண்டு போனா x பவர் 1/2 root x. இதுதான் என்னுடைய dm by dx. இவர் ரெண்டு வேல்யூ கேட்கிறான். at x is equals to 3. அப்போ dm by dx at x is equals to 3. அப்போ x-க்கு பதிலா 3 போட்டா root 3 divided by 2 root x, root 3. அப்போ x-க்கு பதிலா 3 போனா ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 1/2 யூனிட்டை பார்த்துக்கோ, kg in meters, x in meters இல்லையா? அப்போ இது வந்து மாஸ் வந்து kg, அப்போ மேல kg, இது வந்து மீட்டர். சரிங்களா? அப்போ I can write this as kg per meter. அடுத்தது dm by dx at x is equals to 27. அப்போ என்ன வரும்? which is equals to root 3 divided by 2 into root 27. root 3 divided by 2 into root 27 எப்படி போடலாம்? I can write this as 3 root 3 போடலாமா? root 3 cancel, which is equals to 1/6. again kg divided by meter. எவ்வளவு யூனிட் மேல மாஸுக்கு kgன்னு கொடுத்துருக்கிறான், x-க்கு மீட்டர் சொல்லலாம், அதனால kg per meterன்னு போடலாம். so this is all about the 5th problem. ரொம்ப சிம்பிளா இருக்கு 4th and 5th sum இல்லையா? we are moving on to the 6th one. 6th one இப்போதான் ரியல் ப்ராப்ளம்ஸே ஸ்டார்ட் ஆகுது. a stone is dropped into a pond. a stone, ப்ளீஸ் எழுதிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? a stone is dropped into a pond. 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 a stone is dropped into a pond, causing ripples in the form of a concentric circles. in the form of a concentric circles. ஸோ நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இந்த தண்ணி இருக்கிற இடங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு கல்லை தூக்கி போடுவீங்க. போட்டிங்கன்னா ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு குளம் இருக்கு, இல்லை ஒரு வீட்டில் கிணறு இருக்குன்னா ஒரு கல்லை போட்டிங்கன்னா
கல்லு உள்ள போனோடனே அப்படியே ஒரு கான்சென்ட்ரிக் ரிப்பிள்ஸ் தொடர்ந்து ஒரு சர்க்கிளா ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இப்படி இருக்கும். The radius r of the outer ripple is increasing at a constant rate of 2 centimeter per second. 2 centimeter per second. 2 centimeter per second. 2 centimeter per second. When the radius is 5 centimeter, when the radius is 5 centimeter, when the radius is 5 centimeter, find the rate of changing, find the rate of changing of the total area, find the rate of changing the total area of the disturbed water, of the disturbed water. So என்ன சொல்றான்னு ஒரு தாட்டி பாருங்க. இந்த கொஸ்டின் இப்படி கொடுக்கும் பொழுது சென்டிமீட்டர் பர் செகண்ட் வந்தாலும் அது டிஃபரன்சியேஷன் தான். வெறும் தனியா இருந்தாதான் இது ரேடியஸ் ஆர். இந்த ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 சென்டிமீட்டர். இப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் போடும் பொழுது எனக்கு மென்சுரேஷன் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. அதோடைய ஃபார்முலாஸ் தான் எனக்கு தேவைப்படும். இப்ப என்ன சொல்றாங்க, என்னுடைய ரேடியஸ் பாருங்க. இப்ப சப்போஸ் இங்க 1 இருக்குன்னா அடுத்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் 2. அதுக்கு அடுத்த ரேடியஸ், அடுத்த சர்க்கிளுடைய ரேடியஸ் 3 ஆகும். அதுக்கு அடுத்த சர்க்கிளுடைய ரேடியஸ் 4. இப்படி என்னுடைய சர்க்கிளுடைய ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த அவுட்டர் ரிங் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய ஏரியா இதோட பெருசா இருக்கும், இதனுடைய ஏரியா இதோட பெருசா இருக்கும். அப்படியே கன்சிக்யூட்டிவ் அந்த ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ போத் ரேடியஸ் இன்க்ரீசிங் அண்ட் த ஏரியா இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்போ எனக்கு முதல்ல என்ன கொடுத்துட்டா, இந்த ரேடியஸ் இன்க்ரீசிங் எந்த வேகத்துல அது உயருது. அப்போ அந்த ரேடியஸ் இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி மாறுது, அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீசிங் ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இது. அது எப்படி போடலாம்னா dr by dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் போடணும். ஒவ்வொரு டைம் அப்ப ஃபர்ஸ்ட் நான் போடும் பொழுது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எனக்கு ரேடியஸ் 1 இருக்கு, செகண்ட் செகண்ட்ல ரேடியஸ் 2 மாறுது, மூணாவது செகண்ட்ல ரேடியஸ் 3 ஆகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அதனாலதான் dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆர் கொடுத்துறாங்க 5. இப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது இப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்குமே என்ன தெரியுமா, இந்த மாதிரி ரிலேட்டட் மெஷர்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ப்ராப்ளம் பிசிக்ஸ் நீங்க சால்வ் பண்ணும் போதும் சரி, you have to and what is the general procedure, working rule to find solve any problem. First நீங்க செய்ய வேண்டியது what all the datas are given, என்ன இன்ஃபர்மேஷன் அந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், what to find. இங்க ரெண்டே விஷயம் தான் கொடுத்திருக்காங்க. ஒன்னு என்னுடைய ரேடியஸ், அந்த ரேடியஸ் இன்க்ரீசிங், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்க்ரீசிங் ஆஃப் த ரேடியஸ் dr by dt. அடுத்து என்ன கேட்டிருக்கான், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா, அதாவது dA by dt. நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா dA by dt. இப்ப எனக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா யாரும் ஒருத்தர் சொல்லுங்க போகலாம். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள்? பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னதுமா? பை ஆர் ஸ்கொயர். இப்ப எனக்கு தேவை ஏ. அப்ப என்ன பண்றேன், டிஃபரன்ஷியேட்டிங். ரேட் ஆஃப் சேஞ்ச்னாலே என்ன சொன்னேன், வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். பெரும்பாலும் இப்படிதான் பண்ண, அவனே கொடுத்துருப்பான். இல்லைன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு போன சம்ல கொடுத்த மாதிரி கொடுக்கலன்னா நீங்க டி தான். அப்ப ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணா dA by dt. பை இஸ் கான்ஸ்டன்ட். ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2r into r டிஃபரன்ஷியேட் பண்ணா dr by dt. இப்ப இதுக்கும் எனக்கு வேல்யூ தெரியும், இந்த ஆருக்கு எனக்கு வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ? இப்ப இதுதான் தேவை. dA by dt is equals to pi into 2 into what is r value? 5. dr by dt கொஸ்டின்லயே கொடுத்துறான் 2, which is equals to dA by dt is equals to multiply பண்ணா 2 2s are 4, 4 5s are 20, 4 5s are 20. I can write this as 20 pi. நல்லா கவனிங்க, இது வந்து ஏரியா. நல்லா கவனிச்சிங்க, ஏரியா. எனக்கு யூனிட் எனக்கு என்ன கொடுத்துருக்கான்னா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான். எனக்கு ஏரியா அப்படின்னும் போது ஸ்கொயர்ல போடணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதே வால்யூம்னு வந்துச்சுன்னா கியூப் போடணும். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர். டைம் உடைய யூனிட் செகண்ட். டைம் எப்பொழுதும் மாறாது. ஆனா இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒருவேளை வால்யூம் கொடுத்திருந்தானா யூ ஹேவ் டு புட் சென்டிமீட்டர் கியூப். இங்க உனக்கு என்ன கொடுத்திருக்கான், சென்டிமீட்டர் ஏரியா. அப்போ the answer is 20 pi centimeter square per second. So this is the range. அப்ப கொஸ்டின்ல எப்படி எழுதணும், ஆன்சர் எடுத்து எழுதும்போது என்ன கொஸ்டின், find the rate of changing of the total area of the disturbed water, of the disturbed water. அப்ப நீங்க என்ன பண்ணணும், the required rate of change, the area increasing at the rate of area increasing
at the rate of 20 pi centimeter square divided by second. சரிங்களா? So அடுத்தது பாத்தீங்கன்னா 7th ப்ராப்ளம் ஒரு 5 mark sum. Beacon makes one revolution. அது நாளைக்கு தான் போட போறேன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல போட போறேன். ஜஸ்ட் ஒரு கைடு அப்படியே கொடுக்குறேன். Makes a one revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 kilometers from a straight line. இப்போ இந்த பீக்கன் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு கப்பல் இருக்கு. இந்த கப்பல் என்ன பண்றான், ஒரு ஷோர், நம்மளுடைய பீச் எல்லாம் போயிருப்பேன், மெரினா பீச் எல்லாம் போய் பார்த்துருக்கிறீங்க. அந்த கடற்கரை ஷோர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நங்கூரம் போட்டு ஒரு கப்பல் நிக்க இருக்குது. அதான் ஆங்கர்டுன்னு சொல்லலாம். ஒரு நங்கூரம் பார்த்துருப்பீங்க, ஆங்கர். நம்மளுடைய ஸ்கூல் பேட்சஸ் எல்லாம் ஆங்கர் நிறைய இடத்துல இருக்கும். அந்த ஆங்கர் போட்டு அது நிக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த ஷோர்ல இருந்து அந்த கப்பலுடைய டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். இந்த கப்பலுக்கு மேல ஒரு விளக்கு, பீக்கன்னா சுழல் விளக்குன்னு போட்டிருப்பான் தமிழ்ல. அப்போ இது என்ன பண்ணும்னா, இதுதான் சிக்னல் கொடுக்கும், கப்பல் இங்க நின்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய லைட் ஹவுஸுக்கு மத்த எல்லாருக்கும் டிராபிகேஷன்ல சிக்னல் கொடுக்கும். அந்த சுழல் விளக்கு சுத்திட்டே இருக்குதாமா. எப்படி சுத்துதுன்னா 10 செகண்ட்ல ஒரு சுத்து முடியுதான். அப்ப ஸ்லோவா நீங்க பாத்துருப்பீங்க, ஷிப்ல இருந்து அந்த லைட் அடிச்சுட்டே இருக்கும். லைட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், சுத்தி 360 டிகிரி. ஒரு ரெவல்யூஷன் முடியணும்னா 360 டிகிரி. அந்த 360 டிகிரிக்கு இது எடுத்துக்கொண்டக்கூடிய டைம் என்னன்னா 10 செகண்ட்ஸ். அப்போ 10 செகண்ட்ஸ்ல 360 டிகிரி. 360 டிகிரி இஸ் a டிகிரி ஃபார்ம். நான் ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரில உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதை ரேடியன்ல கன்வெர்ட் பண்ணா 2 பை. 10 செகண்ட்ஸ்ல 2 பைனா 1 செகண்ட்ல எவ்வளவு? 2 பை டிவைடட் பை 10. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 2 பை டிவைடட் பை 10ன்றது மேல ஒண்ணு வந்திருக்கு, கீழே. அப்ப கண்டிப்பா அது டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி டீடைலா படிப்போம். With this we'll stop today. Today is the introduction class to this AOD, applications of derivatives. I hope you understand very clearly. இல்லனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க தயவு செய்து டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நீங்க இன்னைக்கு என்ன படிச்சத கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க சென்டம் ஸ்கோர் பண்றதுல எந்த மிஸ்டேக்கும் வராது. With this we'll stop. So thank you very much. God bless you all. Thank you, sir. Take care. Good night. Thank you, sir. Good night, everybody.